தன் முதலாளியை நினைத்து ஏமாற்றமாக இருந்தது குமாருக்கு. போட்டிக்கு பல சூப்பர் மார்க்கெட்டுகள் வந்துவிட்ட ஏரியாவில் அவர்களுடையது ஒரு பலசரக்கு கடை. கல்லாவில் உட்கார்ந்து கடைக்கு வருபவர்களிடம் சிரித்த முகத்துடன் பேசி மரியாதையாக நடத்துவார் முதலாளி. அப்படிப்பட்டவர் தன் மகளுக்கு திருமணம் நடத்தும் இந்த சமயத்தில் வாடிக்கையாளர்களில் ஒருவருக்கு கூட பத்திரிகை வைக்கவில்லை. அவர் தரும் மரியாதை வெற்று நடிப்புதான் என்பதை நினைக்கும் போதே அவனுக்கு வெறுப்பாக வந்தது. குமார், இந்த பார்சலில் நிறைய எவர் சில்வர் தட்டு இருக்குது, அடிபடாமல் பத்திரமா எடுத்து வை, கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம கஸ்டமர்கள் எல்லோருக்கும் மறக்காமல் கொடுக்கணும் என்றார் முதலாளி. என்ன இவர் யாருக்கும் பத்திரிகை கொடுக்காமல் அன்பளிப்பு மட்டும் கொடுக்கிறாரே என்று குழப்பமாக பார்த்தான் குமார். அது ஒன்றுமில்லடா, அவசரத்தில் நாம் யாருக்காவது பத்திரிக்கை கொடுக்காமல் விட்டு போகலாம், அதனால் அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டு கடைக்கு வராமல் போகலாம். பத்திரிக்கை கொடுத்தும் கல்யாணத்துக்கு வர முடியாமல் போனவங்க அதுக்கப்புறம் நம் முகத்தை பார்க்க வருத்தப்பட்டு பக்கத்து கடைக்கு போயிடலாம். இதெல்லாம் எதுக்கு? கல்யாணம் ஊரில் நடந்தது, இந்தாங்க அன்பளிப்புன்னு கொடுத்துட்டா அவங்களுக்கும் இழப்பில்லை, நமக்கும் இழப்பில்லை என்றார் முதலாளி. நம்ம முதலாளியை அடிச்சுக்க ஆள் இல்லை என்று முடிவெடுத்தான் குமார்.